கிருஷ்ணகிரியில் பயனாளியின் பணத்தை அவை செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர். சாந்தி நகரை சேர்ந்தவர் சந்திரமோகன். இவர் சாதாரண ஓட்டு வீட்டில் வசித்து வருகிறார். இவர் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்க கோரி கடந்த 2019ஆம் ஆண்டு மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் அவரின் மனுவை ஏற்று அவருக்கு வீடு கட்டும் பணி உத்தரவு வழங்கப்பட்டது. ஆனால் அவருக்கு பணம் எதுவும் வரவில்லை. அதிகாரிகள் நேரிலும் வரவில்லை. இந்த நிலையில் சந்திரமோகனுக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்துதான் பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பயனடைந்ததற்கு வாழ்த்துக்கள் என கடிதம் ஒன்று வந்தது. பின்னர் சந்திரமோகன் நேரில் சென்று விசாரித்த போது அவர் வீடு கட்டிவிட்டதாகவும் அவருக்கு 2,10,000 பணம் வழங்கிவிட்டதாக தெரியவந்ததை அடுத்து அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் கட்டாத வீட்டின் பெயரில் பணத்தை அபே செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கோவை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட 34 பேரை போலீசார் கைது செய்தனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும், நாடு முழுவதும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கோவையில் தந்தை பெரியார் திராவிட கழக முன்னேற்ற இயக்கங்கள் சார்பில் கோவை ரயில் நிலைய முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த முற்றுகை போராட்டத்தில் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி பேரணியாக வந்த 30க்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 34 பேரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே தனியார் ரப்பர் கையுறை சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் லாயம் விளக்கு பகுதியில் அனுசம் என்ற ரப்பர் கையுறை சேமிப்பு கிடங்கு ஒன்று அமைந்துள்ளது. இந்த குடோனில் இருந்து திடீரென புகை வெளியே வந்துள்ளது. இதனை அப்பகுதி வழியாக சென்ற காவலர்கள் கண்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து நாகர்கோயில் தீயணைப்பு நிலையத்திற்கு போலீசார் தகவல் அளித்தனர். இந்த தகவலின் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த 2 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் அடைத்து இருந்த குடோன் கதவை உடைத்து 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த தீ விபத்தில் நாகர்கோயில் நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் புகைமூட்டமாக காணப்பட்டது. தமிழக அரசு அறிவித்துள்ள வேளாண் பட்ஜெட் அறிவிப்புகள் விவசாயிகளுக்கு போதுமான பட்ஜெட்டாக இல்லை என விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பழனிசாமி கோவையில் தெரிவித்தார். தமிழக அரசின் நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இந்நிலையில் வேளாண் பட்ஜெட் குறித்து கோவையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைப்பது குறித்த அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக கூறினார். மேலும் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதம், உயிர் சேதம் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு இடம்பெறவில்லை என கூறினார். தமிழக அரசு அறிவித்துள்ள வேளாண் பட்ஜெட் அறிவிப்புகள் விவசாயிகளுக்கு போதுமான பட்ஜெட்டாக இல்லை என தெரிவித்தார். விழுப்புரத்தில் பிரபல இருசக்கர வாகன ஷோரூமில் பூட்டை உடைத்து உதிரி பாகங்கள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடைச்சத்திரம் சாலையில் உள்ள பிரபல இருசக்கர வாகன ஷோரூமும் இயங்கி வருகிறது. இது இக்பால் என்பவருக்கு சொந்தமானது. இந்த நிலையில் இருசக்கர வாகன ஷோரூம் மேலாளராக அபு என்பவர் உள்ளார். இதில் வழக்கம் போல் மேலாளர் அபு ஷோரூமை திறப்பதற்கும் வரும்போது ஷோரூமை பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் உரிமையாளர்களுக்கும் விழுப்புரம் தாலுகா போலீசாருக்கும் தகவல் கொடுத்தது பேரில் போலீசார்கள் மேகநாதன் பாபு தலைமையில் தீவிரமாக சோதனை செய்தனர். மேலும் கொள்ளையடித்ததை தெரியக்கூடாது என்றும் சிசிடிவி கேமராவை உடைத்து பதிவு செய்ய ஆஸ்ட்ரிக் கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். விழுப்புரத்தில் ஏரி, குளங்கள், கிணறுகளில் பிடிக்கப்பட்ட 33 ஆமைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. பாணாம்பட்டு பிரிவு சாலை அருகே வனத்துறையினர்களுக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த பகுதியில் 4 சிறார்கள் கையில் சாக்குப்பையுடன் நடத்து வந்ததை கண்டனர். அவர்களை அழைத்து விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின்முரணாக பதிலளித்தது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த பைகளை பறிமுதல் செய்து சோதனை செய்ததில் ஏரி, குளம், கிணறுகளில் பிடிக்கப்பட்ட 33 ஆமைகள் இருந்தது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆமைகளை பறிமுதல் செய்து 4 சிறார்களையும் கைது செய்தனர். மேலும் மான் வேட்டையாடுவதற்கு இணையான குற்ற செயல்களில் ஆமை கடத்தலும் ஒன்று என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அனுகிரகா தொண்டு நிறுவனத்திடம் சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில்
பணம் கேட்டு மிரட்டுவதாக தொண்டு நிறுவன ஆதரவாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். நாகர்கோவிலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் அனுகிரகா தொண்டு நிறுவனம் சார்பில் வங்கிகள் மூலம் கடன் வழங்கப்பட்டு வந்துள்ளது. இந்த பணியில் ஏராளமான அனுகிரகா தொண்டு நிறுவன ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக நஸ்ரத், திருச்செந்தூர், நெல்லை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கந்து வட்டிக்கு பணம் கொடுத்து வசூலித்து வந்த நபர்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அனுகிரகா நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் சமூக அலுவலர் என்ற பெயரில் பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதற்கு அனுகிரகா தொண்டு நிறுவனம் பணத்தையும் அளிக்க மறுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுந்தரவேல் மற்றும் ராம்குமார் ஆகியோர் புகார் அளித்தனர். கோடை சீசனை முன்னிட்டு உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பராமரிப்பு பணிகள் தீவிரமடைந்தது. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக ஏப்ரல், மே மாதங்களில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை சீசனுக்காக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் பராமரிப்பு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக உலக பிரசித்தி பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்கா ஆசியாவிலேயே பெரிய புல்வெளி மைதானமாக கருதப்படும். இந்த புல்வெளி மைதானங்களை பணியில் இருந்து பாதுகாக்கும் வகையில் தண்ணீர் பாய்ச்சி பராமரிக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்.